அனைவருக்கும் வணக்கம். சற்றும் கிடைத்த ஒரு முக்கிய அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்பிஜி சிலிண்டர் அதாவது புக் பண்ணியும் டெலிவரி கிடைக்கவில்லையா? ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மத்திய அரசு ஒரு முக்கிய தகவலாக ஒரு 10 முக்கிய சொல்லியிருக்காங்க. இது குறிப்பாக புக்கிங் பண்ணி வராதவங்களுக்கு ஒரு அப்டேட்டாக தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற மத்திய அரசு மற்றும் மாநில அரசுடைய ஸ்கீம் மற்றும் ஒரு அடிப்படை தேவையை பற்றி தெரிஞ்சுக்கல நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குறிப்பாக ஒரு 1.5 நிமிடம் அல்லது 2 நிமிடம் வீடியோ தான் இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். குறிப்பாக என்ன சொல்ல வராங்கன்னா, மத்திய கிழக்கில் நடந்து வரும் போரால் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக சொல்ல வராங்க. இந்தியாவுக்கு வரும் 60% சமையல் கேஸ் தட்டுப்பாடு பற்றினா தடைப்பட்டு உள்ள நிலையில் நாடு முழுவதும் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு வழங்கும் சிலிண்டர்களுக்கு முன்னுரிமை வழங்கி வரும் மத்திய அரசு ஹோட்டல் உள்ளிட்ட வணிக நிறுவனங்களுக்கு வழங்கும் சிலிண்டர்களை ரத்து செய்ததாக சொல்ல வராங்க. இதையடுத்து 20% விநியோகம் வழங்கப்படுவதாகவும் சொல்ல வராங்க. ஸோ அதன் பொறுத்த மட்டும் இந்த நிலையில் இது தற்போது பார்த்தா மேலும் 10% அதிகரித்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளதாக சொல்ல வராங்க. இது தொடர்பாக பெட்ரோலிய அமைச்சகம் இணை செயலாளர் சுஜாதா சர்மா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்பொழுது என்ன சொல்லியிருக்காருன்னா, சமையல் கேஸ் விநியோகம் தடைப்பட்டு இருக்கும் நிலையில் இயற்கை வாயு பொறுத்த மட்டும் விநியோகம் தடையின்றி நடந்து வருகின்றார் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ மேலும் சமையல் கேஸ் பயன்பாட்டாளர்கள் தங்களுடைய அருகே நகர் எரிவாயு விநியோக நெட்வொர்க் இருக்கும் இடங்களில் இயற்கை எரிவாயு இணைப்புக்கு மாற வேண்டும் அப்படின்ட்டு சொல்ல வராரு. ஸோ சிலிண்டர்களுக்கான ஆன்லைன் முன்பதிவு 93% அதிகரித்திருக்கிறதாக சொல்ல வராரு. ஆனால் சமையலுடைய கேஸ் நிறுவனங்களில் நுகர்வோர் வரிசை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் ஒரு 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 முக்கியமான இன்ஃபர்மேஷனாக சொல்ல வராங்க. ஸோ அதை பொறுத்த மட்டும் ஆன்லைன் மூலம் பதிவு செய்த வாடிக்கையாளர்கள் காத்திருக்க வேண்டும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. உங்களுடைய வீட்டிலேயே சிலிண்டர் விநியோகிக்கப்படும். மேலும் பதற்றத்துடன் முன்பதிவு செய்யவோ அல்லது விநியோகஸ்தராக தான் செல்லவோ வேண்டாம் என்றும் கூறியுள்ளார். ஸோ அதன் பொறுத்த மட்டும் இயற்கை எரிவாயு இணைப்பை பயன்படுத்துமாறு வணிக நிறுவனங்கள் மற்றும் வீட்டு நுகர்வோரை அரசு ஊக்குவிக்கிறதாக சொல்கிறாரு. இதற்காக நகர கேஸ் நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் வேகமாக இணைப்புகளையும் வழங்குகிறது என்று சுஜாதா சர்மா அவர்கள் இந்த செய்தி குறிப்பில் பிரீஃபாக சொல்லியிருக்காரு. ஸோ இது போன்ற மத்திய அரசு மற்றும் மாநில அரசுடைய திட்டவட்டங்கள் மற்றும் ஸ்கீம் பற்றிய உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம் மக்களே.